இந்த வீடியோவை வழங்குவோர் கலைப்புலி எஸ் தானு வழங்கும் ஷான் விக்ரமின் ஸ்கெட்ச். ஆக்டர், டான்ஸ் மாஸ்டர், டிரெக்டர் இப்படி பல முகங்கள் கொண்ட நம்ம பிரபுதேவாவும் ஹன்சிகா மத்தோனையும் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் குலேபகாவலி. செலிபிரிட்டி ப்ரீமியர் ஷோ நம்ம சத்தியமில் போயிட்டு இருக்கு. ஸோ படம் பார்த்துட்டு இருக்காங்க செலிபிரிட்டிஸ் எல்லாம். அவங்களுக்கு என்ன விஷயம்லாம் பிடிச்சிருக்கு, படத்தில் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. குலேபகாவலி ஒரு கலகலப்பான ஒரு என்டர்டெயின். அதாவது நீங்கள் படம் பார்க்க சீன் பை சீன் சிரிச்சிட்டே இருக்கலாம். அதுவும் பிரபுதேவா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எக்ஸ்பெக்ட் இந்த டைரக்டர் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அழகான நேர் வழியில் ஒரு கலகலப்பாக ஒரு சிரிப்பு. நீங்கள் வரலங்க இந்த படத்துக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் நீங்கள் தன்னை மறந்து சிரிக்கலாம். வெரி குட். குலேபகாவலிக்கு என் வாழ்த்துக்கள். குலேபகாவலி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருந்தது. கிட்டத்தட்ட 400 விடிதான் வந்து நாங்கள் எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோமோ அந்த மாதிரி ஒரு நல்ல படமாக இருக்குது. குட் என்டர்டைனர். நான் முன்னாடி படங்கள்லாம் அவரை வந்து எப்படி நம்ம வந்து பார்த்து விசில் அடிச்சு நம்ம ரசித்தோமோ அதே மாதிரி இப்போ திருப்பி பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாங்லாம் வந்தப்போ நான் செம்மையாக விசிலாம் அடித்து படம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறமா சிரித்து வயிறு வலிச்சு போச்சு. சூப்பர் மூவி. பிரபுதேவா, ஹேட்ஸ் ஆஃப் டு பிரபுதேவா. சூப்பர். இந்த படம் குலேபகாவலி எல்லோரையும் திருப்திப்படுத்தும். இந்த பொங்கல் மிக மிக இனிப்பான பொங்கலாக அனைவருக்கும் அமையும். நன்றி, வணக்கம். என்னுடைய பொண்ணு பார்த்தா 10 வயசு பொண்ணு அந்த படத்தை 2-3 வாட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாப்போ எனக்கு செகண்ட் ஹாஃப் 2வது வாட்டியே பார்க்கணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது இந்த படம். ரேவதி அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமையக்கூடிய ஒரு ஃபில்மாக இருக்கிறது. பிரபுதேவா அவர்களுடைய டான்ஸ் வந்து இன்னும் 4 பாட்டு இருக்குது, இன்னும் 4 பாட்டு போட்டிருக்கலாமேங்கிற அளவுக்கு அவருடைய டான்ஸ் இருக்குது. கண்ணுக்கு குளிர்ச்சியான பாடல் காட்சி அமைப்பு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே கொஞ்சம் பில்டப் ஆனாலும் செகண்ட் ஹாஃப் அண்ட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஹிலேரியஸாக எல்லாருமே சீட்டில் ஜம்ப் பண்ணி சிரிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நகைச்சுவை பொங்கல் விருதாக இது அமையும் என்பதில் எனக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. பிரபுதேவா சார் எல்லாருக்கும் தெரிய ஒரு பெரிய என்டர்டைனர். இந்த படத்தில் டான்ஸ் சரி, காமெடி சரி எல்லாத்தையும் கலக்கியிருக்காங்க. ஒரு ஓல்சம் ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் அந்த படம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஐ திங்க் ஒரு பொங்கலுக்கு ஃபேமிலியோட போய் நல்லா ரசித்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு வரலாம். அதான் நிறைய கேரக்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. ரேவதி மேமும் சரி, முனிஷ்கான் சரி, மன்சூர் கலிகான் சார் சரி, எல்லாருமே ரொம்ப அவங்க பாட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஹன்சிகா மேடம் சரி, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சத்யன் சார் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஐம் ஷுர் எல்லாருமே வந்து குடும்பத்தில் போய் ரசித்து என்ஜாய் பண்ணுற மாதிரி படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். விஷ் ஆல் குட் லக் அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து நடிக்கும்போது என்ஜாய் பண்ணி சீரியஸ்னஸ் எதுவும் இல்லை. பட் இட் வாஸ் ஜஸ்ட் குட் ஃபன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதை ஃபுல்லாக வந்து தெரிஞ்சவர் ஒரே ஒருத்தர், அது வந்து கல்யாண், நம்ம டைரக்டர். வாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது தான் சில விஷயங்கள் ஏன் செஞ்சேன்னு எனக்கு இப்போ தெரியுது. அவர் தலையில் மட்டும்தான் இருந்தது கதை. அண்ட் அவர் சொல்லும்போது நாங்கள் அப்படியே வி ஜஸ்ட் புட் இட் ஆல் டுகெதர். இட்ஸ் கிரேட் ஃபன். இது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி பிகினிங் டு தி எண்ட். அதில் நானும் ஒரு பாகம். இதில் வந்து சீரியஸாக என்ன யூஸ்வலாக இப்போது 10 வருஷங்களாக அப்படி தான் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து அப்படி கிடையாது. ஒரு பழைய ரேவதியை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். படம் வந்து என்ன மாதிரியான எலிமெண்ட்டு, ஒரு வித்தியாசமான கதைக்களமாக என்ன மாதிரி? ஆமாம், இந்த படம் வந்து ஒரு பிளாக் காமெடி. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபு எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்றைக்கி தேட்டரில் ஓடிட்டு இருக்கும்போது நாங்கள் போய் பார்த்தோம். ஃபீட்பேக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ பத்திரிகை நண்பர்களுக்கு தான் இதுக்கு முழு சப்போர்ட். அவங்க தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. நல்லா எழுதியிருக்கிறாங்க. எல்லாம் நல்லா ரிவ்யூஸ் வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பி இந்த படம். பர்டிகுலராக அந்த ஆடியன்ஸ் கிளாப்பிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் நினச்ச சீனுக்குலாம் வந்துச்சு? எல்லா சீனுக்கும் வந்துடுச்சு. நான் என்ன எதிர்பார்த்தனோ எல்லா சீனுக்கும் வந்துடுச்சு. பர்ஃபார்மன்ஸில் வரும்போது பிரபுதேவா சார் இருக்காங்க, ரேவதி மேம் இருக்காங்க, மன்சூர் அலிகான் சார் இருக்காரு, இது மாதிரி பல ஆனந்தராஜ் சார் கூட நிறைய வெரைட்டியான ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எப்படி கொடுத்தீங்க ஆக்சுவலி? இல்லை, ஆக்சுவலாக கதையில் அழகாக உட்காந்துருச்சு. எல்லாமே கதையில் அழகாக அவங்க ஸ்க்ரீன் பிளே ஒரு ட்ராக் போடும்போது இவங்களுக்கு இதுன்னு சொல்லிட்டு போடும்போது எல்லா ட்ராக்கும் கரெக்டாக மீட்டரில் உட்காந்துது. அதனால படம் நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்தது. மாஸ்டர் சொல்ல பர்ஃபார்மன்ஸ் கரெக்ட். ஸோ படத்தில் ஓவராலாக என்ன எதிர்பார்த்து வரலாம் சார்? கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட், 100% என்டர்டெயின்மெண்ட்டு, ஜாலியாக இருக்கும். பிடிச்சிட்டேன். யூடியூப் ஆப்பில் வீடியோஸ் டீம் டைப் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். என்னோட பெட்டர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸும் வரும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா அமுத்திடுங்க. ஆன் த வேஸ் பெட்டர் வீடியோஸ்.
இந்த வீடியோவை வழங்கியோர் கலைப்புலி எஸ் தானு வழங்கும் ஷான் விக்ரமின் ஸ்கெட்ச்.